தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இன்று மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தற்கொலை எண்ணம் ஏன் வருது, அந்த பிசாசை எப்படி விரட்டுறது, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறது, எப்படி வெளியே விடுபடுறது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி நாம் விளக்கமாக பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பைபிளில் ஒரு கேரக்டர் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாப்புல. உங்களுக்கு தெரியும் யார்? யூதாஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவன் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மத்தேயுவில் எழுதியிருக்கும் யூதாஸ் தூக்கு போட்டு செத்தான் அப்படின்னு. ஆனால் அதே திருத்தூதர் பணிகளில் பார்த்திங்கன்னா அவன் கீழே விழுந்து வயிறு வெடித்து செத்ததாக எழுதியிருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். என்னென்னா அவன் தூக்கு போட்டுட்டு அந்த கயிறை அருந்து விழுந்து அவன் வயிறு வெடித்து செத்தான். இதுதான் நடந்த நிகழ்வு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பேதுரு என்ன பண்ணுறாரு, 3 தடவை மறுதளிச்சார். யூதாஸ் என்ன பண்ணா, காட்டி கொடுத்தான். ஆனால் இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேதுரு 3 தடவை மறுதளித்தாலும் வெளியில் போய் மனம் அழுதார். ஐயோ என் தகப்பனை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி அழுதார், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானார். ஆனால் இதே யூதாஸ் என்ன பண்ணலை, அவன் என்ன பண்ணான்னா தனக்குத்தானே தீர்ப்பிட்டுக்கிட்டான். பேதுரு மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தினதுனால, ஆண்டவரும் அவரை மன்னிச்சதுனால அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி திருச்சபையின் தலைவராக இருக்கிறார். இன்றைக்கி ரோம கத்தோலிக்க திருச்சபை 2024 வருஷமாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நிலச்சி நிற்கும். அப்படின்னா அது பேதுரு என்னும் பாறையின் மேலே இந்த வீடு கட்டப்பட்டு இருக்குது. அதனால என்ன பண்ணுது, எத்தனை பூகம்பங்கள் வந்தாலும், எத்தனை வெள்ளம் வந்தாலும் சரி, எத்தனை பிரிவினைகள் ஏற்பட்டாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் நிலவுனாலும் சரி, இந்த திருச்சபையை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது பாறை மேலே கட்டப்பட்டிருக்கு. சரி, ஆனால் இதே இந்த யூதாஸ் என்ன பண்ணுறான், தனக்குத்தானே என்ன பண்ணுறான், தீர்ப்பிட்டுக்கிறான். இதுதான் பல பேர் இந்த பிசாசுக்கிட்ட விழுந்து போக காரணமே. தனக்குத்தானே தீர்ப்பிட்டு கொள்ளுதல். இந்த யூதாஸ் என்ன பண்ணுறான், பிசாசுக்கு இடம் அளித்தான். பிசாசுக்கு இடம் அளித்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவன் பெரிய அப்போஸ்தலனாக இருந்தும் கூட, ஆண்டவர் கூடவே இருந்தும் கூட, 12 பேரை அந்த ஊர்களுக்கு நற்செய்தி பணிக்கு அனுப்பும்போது கூட யூதாஸும் அதில் ஒரு ஆள். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூதாஸ் பேய்களை ஓட்டுனா நோய்களை தீர்த்தான். ஆனால் இயேசுவின் வல்லமையால், பரிசுத்தாவின் தூண்டுதலால் என்ன பண்ணால், இந்த வேலையெல்லாம் செஞ்சாலுமே கூட, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாலுமே கூட, அவரை தினசரி பார்த்துக்கிட்டு இருந்தவனாலேயே என்ன பண்ண முடியல, நிலச்சி நிற்க முடியல. இன்றைக்கி நம்மளாம் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதே முடியாமல் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய அழகை பார்த்துக்கிட்டு இருந்தவன். ஆனால் என்ன பண்ணலை, அவன் ஆண்டவரால் நிரப்பப்படலை. அவருடைய அந்த அன்பினால் நிரப்பப்படலை. அவன் அதை உள்வாங்கலை, இயேசுவாக மாறலை. அவன் கூடவே இருந்தும் கூட, என்னோடு தொட்டு என்னுடைய பாத்திரத்தில் உண்பவனே என்ன பண்ணுறான், என்னை காட்டி கொடுத்தான்னு சொல்லி இயேசுநாதர் சொல்கிறது போல், அவ்வளோ நெருக்கமாக இருந்தும் கூட அவருடைய பாத்திரத்தில் உண்டவனே கூட அவரை என்ன பண்ணான், காட்டி கொடுத்தான். அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு இல்லை. அவன் என்ன பண்ணுறான், இயேசு ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுறான், பிசாசுக்கு இடம் அளிச்சிட்டான். அதான் ஒரே விஷயம். அதாவது 2 பக்கத்துலேயும் இரு மனநிலையில் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண தற்கொலை பண்ணிக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை அறிஞ்சும் கூட இந்த மாரி ஒரு செயலை ஈடுபடுறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்?
அந்த அளவுக்கு இந்த ஆத்துமாக்கள்லாம் செயல்படுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது பிசாசுக்கு இடமளிக்கிறது தான். இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்குமே, நம்மளுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் வந்து நாம் பிசாசுக்கு இடமளிக்கிறது தான். இப்போ இந்த யூதாஸ் வந்து என்ன பிசாசுக்கு இடமளித்தான் அப்படின்னா, பணங்கிற ஒரு பிசாசுக்கு இடமளிச்சிட்டான். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு பைபிளில் பாதிக்கிறோம். இந்த பணத்தை வந்து என்ன பண்ணுறான், அவன் பெருசாக நினைக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விட அந்த 30 வெள்ளிக்காசை பெருசாக நினச்சிட்டான். பாருங்க, மரியா வந்து என்ன பண்ணுறாங்க, விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் காலடியில் ஊற்றி கழுவி அதை தனது கூந்தலால் துடைக்கிறாங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஒப்புரவு ஆகுறாங்க. அவங்க பாருங்கள், அந்த 300 தெனாரியத்துக்கு போகிற அந்த அந்த விலை உயர்ந்த தைலத்தை அவங்க வந்து என்ன பண்ணலை, பெருசாக நினைக்கலை. அவங்களுக்கு தேவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணுங்கிறது தான். ஆனால் இவன் வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்துட்டான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவன் சொல்கிறான் 300 தெனாரியத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். யோவான் நற்செய்தியில் இருக்க தெளிவாக சொல்கிறாரு, அவன் ஏழைகள் பால் கொண்டு இருந்த அன்பினால் அப்படி சொல்லலை, அவன் ஒரு திருடராக இருந்ததால் அப்படி சொல்கிறான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்காண்டி கொடுக்குற காணிக்கை பை வந்து அவனுக்கிட்ட தான் இருந்தது. அதுலேருந்து அவன் என்ன பண்ணுவான், திருடிக்கிறான். இப்படி களவுங்கிற இந்த பிசாசையும் பணம்ங்கிற இந்த பிசாசையும் அவன் தனக்குள்ளார ஏற்றுக்கிட்டதுனால தான் கடைசியில் அவனை என்ன பண்ணிடுச்சு, மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அதாவது பாதாள மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இன்றைக்கி நம்மளுமே ஒரு பிசாசுக்கு நீங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அது என்ன பண்ணும், சாவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அது எந்த பிசாசாக வேணாலும் இருக்கலாம், அது எந்த பிசாசாக வேணாலும் இருக்கலாம். தற்கொலை பண்ணிக்கிறவங்கள, அந்த எண்ணம் வரவங்களை, அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வகையான கேட்டகரியில் இருப்பாங்க. 5னா அதாவது எப்படின்னா, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோழைத்தனத்தினால கோழையாக இருப்பாங்க. என்னென்னா ஒரு மைண்டு, அந்த எப்படி சொல்கிறது, ஏன் எதுக்கு செஞ்சுக்கிறோன்னு தெரியாமல் சில பேர் செஞ்சுக்கிறவங்களாம் இருக்கான். வாழை பிடிக்கல போல வரலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், தூக்கு போட்டுக்குவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறான், தூக்கு போட்டுக்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணிக்கிறான், கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டுக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம்னு பார்த்தா, ஒருத்தன் வந்து லவ்வில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சான், அதுக்கு தூக்கு போட்டுக்கிறான். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தான் விரும்பினது கிடைக்கலங்கிறதுக்காக தூக்கு போட்டுக்கிறாங்க. அதாவது மனுஷனை சொல்லலை, சில என்ன சொல்லலாம், படிப்பில் தோல்வி, சில இல்லைன்னா வேலையில் தோல்வி, போஸ்டிங் கிடைக்கல, இப்படியெல்லாம் சில பேர் வந்து சில விஷயங்களில் தூக்கு போட்டுக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த 5 கேட்டகரியையும் பார்த்தோம் அப்படின்னா இதுமாரி நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஆனால் மெயினான இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா சொல்லலாம், கோழைத்தனம். பைபிளில் ஆண்டவர் வந்து திருவெளிப்பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருவெளிப்பாடு 21 8வது வசனம் சொல்லுது, கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு. இதில் பாருங்க, முதல்ல சொல்றது கோழைகள். ஒருத்தன் கோழையாக இருக்கக்கூடாது என்றைக்கும். வாழ்க்கையில் யோபுவில் வரும், மண்ணில் வாழ்வது மனுஷனுக்கு போராட்டம் தானே அப்படின்னு சொல்லி. அப்போ யோபு தான் நினைக்கிறேன். அப்போ மனுஷனுக்கு மண்ணில் வாழ்வது போராட்டம் தான். ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு நாமளே தீர்ப்பிட்டுக்க முடியாது. எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு தாங்க, எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு.
அதுக்கு நீங்கள் ஓடி ஒளிஞ்சிக்க முடியுமா? சரி, மரணம் என்ன செய்யும்? இப்போ நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னா இந்த உடல் தான் அழிஞ்சு போகுமே ஒழிய ஆத்மா எங்கே போகும்? அதை பற்றின ஒரு சிந்தனை, ஒரு இதுவே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்கிறேன், ஒரு சிந்தனை எதுவுமே கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிட்டால் என்ன நடக்கும்? உன் உடம்பு இங்கே அழிஞ்சு போயிடும், நீ மறைஞ்சு போயிடுவ. அதாவது என்னென்னா இங்கே இல்லாமல் போக போகிறது கிடையாது, மறைஞ்சு போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் வேதனையே ஆரம்பிக்க போகுது. அதாவது மரணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு வேதனையே ஆரம்பிக்க போகுது, நித்திய வேதனை. இந்த வேதனை பெருசாக நீ நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுற, பெரிய வேதனைக்குள்ளார பூந்துடுற. அவர்களை தின்னும் புழு சாகாது, அவர்களுக்கு அந்த சுடும் நெருப்பு அணையாது அப்படின்னு எசாயாவில் போட்டிருக்கு. அப்போ நித்திய நரகத்துக்குள்ளார போய் நித்தம் வேதனையை அனுபவிக்கிறது. பாருங்க, இந்த ஒவ்வொரு கேட்டகரியாக பார்ப்போம். கடன் பிரச்சனைகளால் என்ன பண்ணுறது, தூக்கு போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். கடன் பிரச்சனை என்ன கொலையாக பண்ணிடுவாங்க, கடன் காசு கொடுக்கலன்னா. சரி, அப்படி தான் அவனும் கொலை செஞ்சு நம்ம செத்தா கூட அது வேறு விஷயம். அதுக்கு ஆண்டவர்கிட்ட அவனும் தான் கடன் கொடுப்பானோ, நம்ம கூட தப்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த கடன் பிரச்சனையை, கடன் வாங்கக்கூடாதுன்னு முதல்ல பைபிளில் எழுதியிருக்கு. கடனே முதல்ல வாங்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிற கடனே இல்லாமல் வேறு எந்த கடனும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. பவுல் வழியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்தவன் கடன் கொடுக்குறவனாக இருக்கணுமே ஒழிய கடன் வாங்குறவனாக இருக்கக்கூடாதுன்னு இணைச்சட்டத்தில் அந்த தோரால் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, முதல்ல கடன் வாங்கிறதே ஒரு பாவம். இங்கே பார்த்தீங்களா, இந்த கடன் வாங்குகிற பாவம் அந்த பிசாசுக்கிட்ட நம்ம இடம் கொடுத்துட்டதுனால என்ன நடக்குது, அது நம்மளை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுது. அதாவது கணக்கில் அடங்காத கடன் வாங்கிறது. நம்ம என்ன, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம என்னப்பா பண்ணுறது, நீ என்னப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஏன் பிரச்சனை, நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எப்பா ப்ரைவேட்டு ஸ்கூலில் உன்னால் படிக்க வைக்க முடியலன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். என்ன தப்பு இருக்குது? கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளோ சூப்பராக சொல்லித்தராங்க. நம்மளால் எது முடியுதோ அதை செய்யுங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் நம்மளால் காட்ட முடியல அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் கடன் வாங்காதீங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்கா, நீங்கள் எங்கே வேணாலும் போய் காட்டுங்க, அது உங்களுடைய விருப்பம். இல்லையா, கடன் வாங்கி ஏன் அதை செய்யணும்? கடன் வாங்கி ஏன் செய்யணும்? இப்போ காலேஜ் நம்ம படிக்க வைக்கிறோம், பிள்ளைகளை காலேஜஸ் படிக்க வைக்கிறீங்க, கொண்டு போய் டொனேஷன்னு கொண்டு போய் ப்ரைவேட்டு காலேஜில் நம்ம கொடுக்குறோம். அது உங்கள்கிட்ட இருந்தது, அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட விருப்பம், அது நீங்கள் செய்யுங்களே. ஆனால் இல்லாதப்ப ஏன் கடன் வாங்கி அதை செய்யணும்? ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல ஏமாற்றம் இருக்கும். புரியுதுங்களா? எதையுமே நம்ம எதிர்பார்க்காம இருக்கிறதே நல்லது. நீங்கள் போக வேண்டிய அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணும், ஓகே. ஆனால் அதுக்காக ஏன் கடன் வாங்கி செய்யணும்? உன் கையில் இருக்கிறத நீ 5 ரூபா இருந்தால் அதுக்கேற்ற செலவு செய்யணும், 50 ரூபா இருந்தால் அதுக்கேற்ற செலவு செய்யலாம். அதுதான் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறது. ஆனால் எந்த காரணத்துக்காகவும் கடன் வாங்காத. கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. என்றைக்குமே வாழ்க்கையில் கடன் மட்டும் வாங்கக்கூடாது. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. பிள்ளை கேட்குது, யாரை கேட்குறாங்க அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, கடன் வாங்கியெல்லாம் செய்ய முடியாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கடன் வாங்கி சொந்தங்களுக்கு மொய் வைக்கிறதும், அதெல்லாம் என்ன சில முறை செய்கிறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி செய்கிறது. உன் கையில் இருந்தால் 100 ரூபா போடும், உன் கையில் இருந்தால் 5000 ரூபா கூட போடும். உன் கையில் இல்லையா, உன் கையில் இருக்கிற ஒரு 100 ரூபாயே போடும். மொய்ப்பனைகள் அதை தான் செய்யணும். நான் கல்யாணத்துக்கு செய்கிறேன், எனக்கு முறை இருக்குது, நான் அவங்களுக்கு செய்கிறேன், இவங்களுக்கு செய்கிறேன், இதெல்லாம் என்ன விஷயம், இதெல்லாம் என்ன காரியம்னு கேட்குறேன். இப்படியெல்லாம் செஞ்சிட வேண்டியது. கடனை வாங்கிடுவது, தலைக்கு மேலே கடன் வாங்கிட வேண்டியது, தன்னுடைய வருமானத்திற்கு மேலே கடன் வாங்கிட வேண்டியது. கடன் வாங்குறதே ஒரு பாவம். கடன் வாங்குகிற பிசாசை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், புதுசாக இருக்கும், கேட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சமாக தான் வாங்குவீங்க. ஆனால் உங்களுடைய வருமானம் 20,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கடன் மாதம் 5,000 ரூபா கட்டணும்னு நினச்சி வாங்குவீங்க. மாதம் 5,000 உங்களுக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெரிய காசாக தெரியாது. என்ன 5,000 தானே, மிச்சம் 15,000 இருக்கும். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா, அங்கே தான் ட்விஸ்ட்டே வைப்போம் பிசாசு.
நீ வாங்கின அன்னையிலேருந்து மாதம் மாதம் அந்த 5000 கட்ட வரும்போது தான் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவான், உன்னை லாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ வந்து அந்த அந்த 2 வருஷம் அந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்குள்ளார உன்னை படாத பாடுபடுத்திடும். சரி, இப்போ நான் வாங்கிட்டேங்க, இதுலேருந்து விடுபட விடை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட நல்லா உட்காந்து மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு, நான் தெரியாமல் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கடன் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். இந்த கடனை மட்டும் ஆண்டவரே எனக்கு வந்து இந்த கடன்லேருந்து விடுதலை கொடுத்துருங்க ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய வருமானத்தில் கட்டாயம் ஒரு 10% கொடுங்க. நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வருமானங்கள் கம்மியாக தான் ஆகும், கடன் தான் ஏறும். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 10% பணத்தை கொடுங்க. 10% பணம் உடனே வந்து எந்த ஊழியருக்கும் இந்த ஊழியருக்கும் அனுப்புகிறேன்ட்டு நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரல. அது உங்களுடைய சௌரியம், அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் நான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இது என்னென்னா, ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த அனாதை ஆசிரமம் நடத்துகிறாங்க இல்லையா, இங்கே கூட பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபாதர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய காணிக்கையை கொடுங்க. ஃபாதருக்கும் கொடுத்தா மாதிரி இருக்கும், ஊழியத்துக்கும் கொடுத்தா மாதிரி இருக்கும், உங்களுக்கும் பல மடங்கு ஆசீர்வாதம் பெருகும். இதை மாரி உங்களோட என்ன பண்ணுங்கள், காணிக்கை பணத்தை கொடுங்க. சரி, அந்த டாப்பிக்கை அப்புறமா பார்க்கலாம். இப்படி என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்கு 10% கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க ஆண்டவருக்குன்னு. சரி, என்கிட்ட வர்றதே 1000 ரூபா தான்ப்பா, நான் எப்படி 100 ரூபா கொடுக்க முடியும்? நீ இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தண்டை செலவு 100 ரூபா செலவு செய்வீங்க இல்லையா? அப்படியே செய்யலைனாலும் கஷ்டப்பட்டு அதுவும் பல்ல கடிச்சிக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு 900 ரூபா தான் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? நினச்சி பாருங்கள். 900 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன செய்ய போகிறீங்க? அப்படி நினச்சி 100 ரூபாய்க்கு எடுத்து பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், ஊழியத்துக்காக கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயத்தினால இல்லை, விருப்பமாக கொடுங்க. ஆண்டவருக்கு காயினை போல் கொடுக்காதீங்க. உங்களுடைய காணிக்கையை ஆபேலை போல் மனமும் வந்து கொடுங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்குப்பா கொடுக்குறீங்க? உங்களுக்கு கொடுக்குறவருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வருமானத்தை கொடுக்குறவருக்கு அவருக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. இது என்னென்னா ஒரு ட்விஸ்ட்டு தான் வச்சு பார்க்குறாரு. உங்களை வந்து ஒரு சோதிச்சு பார்க்குறாரு. என்றைக்கு எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து ஒரு மரத்தை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரோ, இந்த பையன் தவறுறானா இல்லையான்னு பார்த்தாரோ, அவன் தவறி போயிட்டான். அதே போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நீங்களும் என்ன பண்ணாதீங்க, தவறி போகாதீங்க. கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்கு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும்னு எழுதியிருக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், தாராளமாக கொடுங்க. நான் ஏழைகளுக்கு தானே கொடுக்குறீங்க, கொண்டு போய் என்ன பண்ணாதீங்க, கொண்டு போய் நல்லா இருக்கிற ஒரு பெரிய ஆளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழையாக கஷ்டப்படுற ஒரு ஊழியருக்கு கொடுங்க. ஏழைகளை வச்சு பார்த்துக்கிற ஊழியருக்கு கொடுங்க. சரி, ஓகே. இப்படி என்ன பண்ணுங்கள், இதை செஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்களுடைய கடன் தீரும். என்ன நடந்தாலும் சரி, தைரியமாக மட்டும் இருக்கணும், ஆண்டவரின் வலிமையோடு இருக்கணும். பரிசுத்தாவியை கேளுங்க, எப்போதுமே கேளுங்க, பரிசுத்தாவியை கேளுங்க. நீங்கள் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா பிசாசு உங்களை அழிச்சிடுவோம். ஆனால் பரிசுத்தாவியை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பரிசுத்தாவி வலிமையின் ஆவியை கேளுங்க, வல்லமையின் ஆவியை கேளுங்க. ஆண்டவர் அதை கொடுத்தார் அப்படின்னா பயங்கர வலிமையாக இருப்பீங்க. யோபு வந்து என்ன நடந்தாலும் சரி, அவர் வந்து ஆண்டவரை தூசிக்கவே இல்லை, ஆண்டவரை திட்டவே இல்லை கடைசி வரைக்கும். ஒரு மனைவி கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஆண்டவரை திட்டிட்டு தூசிச்சுட்டு செத்துப்போன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணார் யோபு, சொன்னார், பைத்தியக்காரி மாரி பேசாத, ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் ஏன் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர வைராக்கியமான அந்த ஒரு வார்த்தைக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அப்பா, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வார்த்தை அது. எனக்கு என் மனசு ரொம்ப ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தைன்னா அது அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். அந்த வசனத்தை படிக்கும்போது அப்படியே தாரையாக கண்ணீர் ஊற்றுனுச்சுன்னா பார்த்தோம். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வைராக்கியமான மனசு. அந்தமாரி ஒரு வைராக்கியம் இருக்கணும். கோழைத்தனம் என்றைக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கோழைகளை சுத்தமாக பிடிக்காது. எந்த உயிரினத்துக்குமே யாருக்குமே கோழைகளை பிடிக்காது. மனுஷன் வீரமாக இருக்கணும். 4 பேரை வெட்டுறது வீரம் இல்லைங்க, அதுக்கு பேர் வீரம் நினச்சிடாதீங்க.
அருவாளை ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு போடுறோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றும் அது வீரம் கிடையாது. சில பேர் அதெல்லாம் வீரனே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அலைகிறானோ, அதெல்லாம் வீரனே கிடையாது. அதில் என்ன வீரம் இருக்குது சொல்லுங்கள்? கிறிஸ்துவுக்காண்டி தலையை கொடுத்தாரு தெரியுமா பவுல், அவர் தான் வீரன், வீரன் அவர். அந்தமாரி இருக்கணும். உயிரை ஒரு பொருட்டாக என்னாதவன் தான் உண்மையாலுமே ஒரு வீரன். இயேசுவுக்காண்டி உயிரை கொடுக்கணும், எதுக்காண்டியே வேறு எதுக்காண்டியெல்லாம் இல்லை. சரி, இப்படி ஒரு காரியம் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தில் சண்டைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சில பேர் இந்த முடிவை எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், குடும்பத்தில் சண்டை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மன்றாடு, இந்த சண்டை சச்சரவின் ஆவியை எங்கள் விட்டு விரட்டி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபி உட்காந்து அழுது மன்றாடு. நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, இந்த கேட்டகரியில் வர எல்லாருமே செய்கிற தப்பு என்ன தெரியுமா? உட்காந்து ஜெபிக்கிறது கிடையாது, ஆண்டவர்கிட்ட மன்றாடி அழுவுறதே கிடையாது. அழுதுட்டா இவனுக்கு வீரம் இல்லாமல் போயிடுமா? நீ யாருக்கிட்ட வீரமாக இருக்கணும், யாருக்கிட்ட தாழ்ச்சியோடு நடந்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் முன்னாடி மண்டியிடுறவனும் கர்த்தர் முன்னாடி அழுகுறவனும் மனுஷன் முன்னாடி மண்டியிடவோ அழுவோ தேவை இருக்காது, வாழ்க்கையில் அழ தேவை இருக்காது. அதனால் கர்த்தர் முன்னாடி நீ தாழ்ச்சியோடு நடந்துக்கோ, மனுஷன் முன்னாடி உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். எதை எந்த சமயத்தில் எப்படி செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சு நடந்துக்கணும். குடும்பத்தில் சமாதானம் வேணும்னா முதல்ல என்ன பண்ணணும், நம்ம தாழ்ச்சியோடு நடந்துக்கணும். நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்கள்ட்ட கனிவோடு நடந்துக்கணும். நான்கிற இந்த ஈகோ இருக்கக்கூடாது. உட்காந்து ஜெபிக்கணும். அனுதினமும் காலையில் ஜெபிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், மற்றவர்கிட்ட பேசவே போகணும். அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சுட்டு ஆண்டவருடைய ஆவியோடு நீ அடுத்தவனை அணுகும்போது உன் வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி கிடைக்கும். நீ செய்கிற எல்லாத்துலேயுமே உனக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலையும் படிப்புலையும் வேலையிலையும் எல்லாத்துலேயுமே உனக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சமாதானம் எல்லாத்துலேயுமே உனக்கு வெற்றி கிடைக்கும். ஜெபிக்கிறவனுக்கு மட்டும்தான். நைட்டு படுக்க போகும்போது என்ன பண்ணுவோம், ஜெபிச்சுட்டு தூங்கணும். ஆண்டவர் நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு உறக்கத்தை கொடுப்பாரு. பல பேருக்கு உறக்கம் இல்லாமல் அலையிறான். அப்படி ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் வேணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட அந்த பரிசுத்தாவி வாங்கிட்டு எல்லா விஷயத்தையுமே நீ செய்யணும். தூங்க கூட போகணும். அதை செய்யறது கிடையாது. வீட்டில் சமாதானம் இல்லைன்னா சமாதானம் எப்படி வரும்? சமாதானத்தின் தேவன் உன் வீட்டில் இருந்தால் சமாதானம் இருக்கும். சமாதானத்தின் தேவன் இல்லைன்னா அந்த இடத்துல கலகம் தான் இருக்கும். அங்கே கலகத்தின் தேவன் இருக்கான், கலகத்தின் ஆவி இருக்கு அங்கே. அப்போ என்ன பண்ணணும், அந்த கலகம் போகிறதுக்காக ஜெபிக்கணும். உட்காந்து மன்றாடுங்க ஐயா. இந்த ஈகோலாம் பார்க்காதீங்க. மண்டி போட்டு கைகளை தூக்கி ஜெபிங்க. கைகளை தூக்கி ஜெபிச்சவன் தான் என்ன பண்ணான், பைபிளில் வெற்றிகளை பெற்றாங்க. மோசே கையை தூக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் ஜெயிச்சாங்க. கை கொஞ்சம் இறங்கும் போது என்ன பண்ணாங்க, தோத்தாங்க. 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டதுனால என்ன பண்ணாங்க, திரும்ப வெற்றி அடைஞ்சாங்க. எலியா கைகளை தூக்கி ஜெபிச்சதுனால தான் என்ன பண்ணுச்சு, அன்றைக்கி அந்த நெருப்பு இறங்கி அந்த பலிபீடத்தை சுட்டு எரிச்சிச்சு. மழை பெஞ்சிச்சு, பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார். இன்றைக்கி கையை தூக்கி ஜெபிச்சவங்க பூராவுமே பைபிளில் பெரிய ஆள். கையை தூக்காமல் இப்படியே நின்றவங்கெல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்க வேண்டியதான். அதனால் என்ன பண்ணணும், கலகம் வீட்டில் இல்லாமல் இருக்கணும்னா ஜெபிக்கணும். சமாதானத்தின் தேவனை கூப்பிடணும். கோயிலுக்கு போகணும். பல பேர் என்ன பண்ணுறதில்ல, கோயிலுக்கே போகிறது கிடையாது. பைபிளை விரிக்கிறதே கிடையாது வீட்டில். பைபிள் ஒரு மூலையில் என்ன பண்ணும், தூசி படித்து போய் அதுதான் ரேஷன் கார்டு கவர்லாம் வச்சுக்கிற ஒரு சேஃப்டி பர்ஸு. அது பைபிள் என்ன பண்ண வேண்டியது, பர்ஸாக பயன்படுத்த வேண்டியது. அதை பைபிளை ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா பைபிளை பிரித்தோம் அப்படின்னா விசிட்டிங் கார்டு இருக்கும், பணம் இருக்கும், ரேஷன் கார்டு இருக்கும், ஆதார் கார்டு இருக்கும், பேன் கார்டு இருக்கும். உதறணும்னா சீட்டாக உழுவும். அதான் பைபிள். இதுதான் பைபிளா? தூசி படிஞ்சு போய் எங்கேயோ கிடக்கும். நம்ம போய் தூசி தட்டி எழுப்பணும். இதில் என்ன காரியம்? இப்படி இருந்தால் உன் வீட்டில் எப்படி சமாதானம் இருக்கும், சண்டை உன் வீட்டில் எப்படி ஆசீர்வாதங்கள் இருக்கும்? பைபிளை எடுத்து படிக்கிறதே கிடையாது. பைபிளை எடுத்து படிச்சுட்டா வெக்கப்படுறது, பைபிளை எடுத்து படிக்க வெக்கப்படுறது, ஆண்டவரை பற்றி பேச வெக்கப்படுறது. நீ வெக்கப்பட்டினா ஆண்டவர் உன்னையே வெக்கப்படுவார், உன்னை குறித்து வெக்கப்படுவார். என்னை குறித்து வெக்கப்படுறவனை நானும் என் தந்தையின் முன்னிலையில் வெக்கப்படுவேன்னு சொல்கிறார். அந்தமாரி நம்ம நடந்துக்கலாமா?
பைபிள் எடுத்து வெறுக்கிறதே கிடையாது வீடுகளில். கோயிலுக்கு போகிறது கிடையாது. கோயிலுக்கு போகிறதெல்லாம் வந்து பூமர் பண்ணுற வேலை பண்ணுவோம் இப்படிலாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் என்ன விஷயம்னு தெரியல. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. அதை பற்றி பேசவே முடியாது. அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு கிடக்கு. அது ஒரு பக்கம் கொடூரமாக போயிட்டுருக்கு. இப்படியெல்லாம் இருந்தால் நீ கோயிலுக்கு போகாமல், நீ பைபிளை எடுத்து படிக்காமல், நீ சமாதானத்தின் தேவனை கூப்பிடாமல், காலையில் ஜெபிக்காமல் இருந்தால் உன் வீட்டில் கலகம் எப்போதும் நிச்சயம் இருக்கும். உன் வீட்டில் நோய் நோக்காடுகள் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு பைபிளை எடுத்து படித்து காலையில் விழித்து ஜெபிச்சுட்டு நல்ல மனுஷனாக ஆண்டவருக்குள்ளார வாழ்ந்த அப்படின்னா நீ எப்போதும் மனசில் சந்தோஷமும் வாழ்க்கையில் எந்த ஒரு பயமோ கலக்கமோ இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். இந்த பிசாசுக்கிட்டேருந்து விடுதலைப்பட முடியும். சரி, அடுத்த கேட்டகரிக்கு வரும். இந்த மனக்குழப்பத்தின் ஆவின்னு ஒன்று இருக்குது. மனசு வந்து மனக்குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி விடுறது. கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறவனுக்கு இது நடக்கும்னு பைபிளில் எழுதியிருக்கு. மனக்குழப்பத்தின் ஆவி. சில பேர் டிப்ரெஷனில் இருக்காங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு மன உளைச்சலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து என்ன காரணம்? ஆண்டவருக்கு விரோதமாக நீ நடந்ததுனால பிசாசு அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கரத்தை நீ விட்டுட்டதுனால பிசாசு உன் கரத்தை பிடிச்சிக்கிட்டான். அதனால் வந்த விளைவு இது. இதுக்கிட்டேருந்து நீ விடுதலை பெறணும் அப்படின்னா அவன் கையை உதறி விட்டுட்டு இப்போ நீ திரும்பவும் ஆண்டவர்கிட்ட வரணும். நல்லா பாவ மன்னிப்பு கேட்கணுங்க. பாவ மன்னிப்பு தான் ஒருத்தனை வந்து விடுதலை கொடுக்கும். அன்றைக்கி பாவ மன்னிப்பு கேட்டு அவங்க காலடியில், இயேசுவின் காலடியில் அந்த தைலத்தை ஊற்றி கழுவுனதுனால தான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்களே என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒரு ஃபாதர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அதை உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாவ மன்னிப்பு நல்லா கேட்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்கல, சர்ச்சுக்கு போ, இதெல்லாம் பற்றி பேசுனா நம்மளை வந்து வேறு மாதிரி பார்க்குறானோ. அவனோட முடிவு அப்புறம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அப்படியெல்லாம் இருந்தால் இயேசுவை குறித்து என்றைக்கும் வெட்கப்படாதீங்க. புரியுங்களா? இயேசுவை குறித்து வெட்கப்படாதீங்க. அடுத்து ஒரு கேட்டகரியை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஃபெயிலியர். அது லவ் கிடையாதுங்க. லவ்ங்கிற ஒரு அருமையான ஒரு மதிப்புக்குரிய வார்த்தையை வந்து இன்றைக்கி வந்து கேவலமாக்கி வச்சுருக்குறாங்க. லவ்னா என்ன தெரியுமா? அன்பு. அது இயேசு கொடுக்கறது. நம்மளுக்கு சகோதரர் மேலே வர்றது, நம்மளோட மனைவியின் பேரில் வர்றது, நம்ம குடும்பத்தின் பேரில் வர்றது, ஏழை மக்களின் பேரில் வர்றது, அது அன்பு. ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னென்னா லஸ்ட்டு. புரியுதா? நீ உன்னுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த விருப்பம் உனக்கு கிடைக்கலன்னொன்னே நீ என்ன பண்ணிக்கிற, உன்னுடைய முடிவை நீயே தெரிக்கிற, யூதாசை மாறிக்கிற. இது வந்து எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா? எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். இன்றைக்கி இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது மிகுதியானதுக்கு காரணமே இந்த சினிமா தான், இந்த இன்டர்நெட்டு தான். சினிமாவில் எல்லாத்துலேயும் இந்த விஷயந்தான் நடக்குது. ஒரு ஹீரோ வருவார், ஒரு ஹீரோயின் வருவாங்க, லவ் பண்ணுவாங்க, பெரிய பெரிய சண்டையெல்லாம் போடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சுபம்னு போயிடுவாங்க. அவன் வீட்டுக்கு போயிடுறாங்க. நீ என்ன பண்ணுற, உன் முடிவை தேடிக்கிட்டு நீ பாதாளத்துக்கு போயிடுற. இதில் என்ன காரியம்? இதில் என்ன விஷயம்? சாதாரணமாக உங்கள் வயசு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, உங்களை பெற்று பிள்ளை வளர்த்து பேரை வச்சு உங்களை வந்து இந்த பருவத்தில் இதை செஞ்சு 5 வயசு வந்தோன்னே ஸ்கூலில் சேர்த்து
15 வயசு வந்தோடனே காலேஜில் சேர்த்து, 10 வயசில் வந்து உனக்கு பிறந்த உடனே ஞானஸ்நானம் கொடுத்து, 10 வயசுக்கிட்ட வரும்போது உனக்கு புது நன்மையை கொடுத்து, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாது உனக்கு எருமை வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது என்ன நீங்களாக தேடிக்கிறது? அது என்ன லவ்? ஒரு பெண்ணை வந்து நீ வந்து ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ நீ என்ன பண்ணுற, முகத்தை பார்த்தும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு செயல்பாடுகளை பார்த்தோ லவ் பண்ணுறீங்க. அவங்க வந்து நல்ல நல்ல பையன், நல்ல பொண்ணு, கரெக்டு, நல்லவங்களாகவே இருக்கட்டும். சரி, உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை என்ன கிணத்துல தள்ளி விட்டுருவாங்களா? உங்களுக்கு ஆகாததை செய்வாங்களா? எந்த தகப்பன் தான் பிள்ளைக்கு வந்து கெட்டதை செய்வான்? பைபிளில் எழுதியிருக்கு இல்லையா? பிள்ளை வந்து மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? கெட்டவர்களான நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம தந்தை உங்களுக்கு தம்மிடம் கேட்போருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளோ நிச்சயம்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அப்போ இந்த தகப்பனே இப்படி நடந்துக்கிறான், சரியா? உங்களுடைய தேவ தகப்பன்ட்டு நீங்கள் வேண்டும் போது உங்களுக்குன்னு அவர் வந்து ஒரு பேரை ரெடி பண்ணி வச்சுருப்பார். எல்லாருக்குமே ஒரு பேரை என்ன பண்ணுவார், ஆண்டவர் கொடுப்பார். அவர் கொடுத்த ஆசீர்வாதம் நீயா தேடுனா அது உனக்கு சாபம். நீயா தேடுனா அது உனக்கு நல்லது கிடையாது. ஏயா சிம்பிளாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவ்வளோ கஷ்டமாக கேட்குறீங்க? ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? அது கிடைக்காதப்ப நீ உன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும். இதெல்லாம் என்ன வேலை? இது என்ன ஒரு கோழைத்தனம்? ஏன்னா அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ தான் உலகத்திலேயே நல்லவனா? மற்ற யாருமே நல்லவன் இல்லையா? இல்லை, அந்த எண்ணம் ஏன் உங்களுக்குள்ளார வருது? அது இந்த கனியை தின்னதுனால வருது, சரி, அது போயிட்டு போகுது. ஏன்னா ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளாக இருந்தால் அப்படி வரும், இயேசுவின் பிள்ளைகளாக இருந்தால் அப்படி வராது நிச்சயம். ஏன்னா என்ன சொல்கிறது, 4வது கட்டளை, பெற்றோரை மதித்து நட. இயேசுவின் பிள்ளைகள் பெற்றவங்களை மதித்து நடப்பாங்க, ஒழுக்கமாக நடந்துக்குவாங்க, கிறிஸ்துவை தேடுவாங்க, கிறிஸ்துவை லவ் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி லவ் பண்ணுறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை லவ் பண்ணுறவன் மற்றவங்க மேலே லஸ்ட்டு வராது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கேட்டது உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுடைய வாழ்க்கை எங்கே போகிறீங்க? முடிஞ்சு போச்சு. உன் ஆத்துமா அவுட்டு, உடல் வந்து அழிஞ்சு உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்காத. அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணுவ தெரியுமா? உன்னை செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கப்புறமா நீ இருப்ப, புரியுதா? அதுக்கப்புறமா நீ இருப்ப, இந்த கன்றாவை கோலத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்ப. இது தேவையா? இது நீ பிசாசுக்கிட்ட போய் அடி வாங்கி நாசமாகி அது கடைசி வரைக்கும் நீ இங்கே தான் நீ சாக முடியும். நரகத்தில் போய் உன்னால் சாக முடியாது. நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், அங்கே போய் நீ பார்க்கலாம் முடியாது. அவனை உன்னை வச்சு செஞ்சுருவானுவோம். பல கோடி பிசாசு இருக்கிறானுவோம், வச்சு செஞ்சுருவானும். ஒருத்தனும் டைம் பாஸுக்கு வந்து உன்னை வச்சு செஞ்சுருவானும், அடித்து காலி பண்ணிடுவாங்க. புழுவாக வந்து ஒருத்தன் கொல்லுவான், உடனே நெருப்பாக வந்து ஒருத்தன் கொல்லுவான். என்னென்னவோ அதை 2 விஷயங்கள் தான் இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் மரிய வால்டர்ட்ட புத்தகத்தில் இன்னும் நிறையா இருக்குது. அதை குறிச்சலாம். ஏன் இந்த வேதனை? நம்ம இங்கே வந்து அமைதியாக வாழ வந்துருக்குறோம். ஒரு கிறிஸ்தவ பிள்ளை என்ன பண்ணணும்னா அமைதியாக வாழ்ந்து உலகத்தில் உலகின் ஒளியாக இருந்து ஆண்டவர்கிட்ட உலகின் ஒளியோடு சேர்ந்துக்கணும். நீ இருக்கிற வரைக்கும் இங்கே பிரைட்டாக இருந்து வெளிச்சம் கொடுத்துட்டு, ஒரு மெழுகுவர்த்தியாக இருந்து வெளிச்சம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நீ போய் ஆண்டவர்கிட்ட அடைஞ்சிடணும். அதுதான் வந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டது. நீ என்ன பண்ணுற, வெளிச்சம் கொடுக்கறதே கிடையாது, சாக்கடை தண்ணியில் விழுந்துடுறீங்க. இந்த மாரியெல்லாம் காரியத்தில் ஈடுபடலாமா? அது என்ன கோழைத்தனம்? வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போராடுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கார வழியே கோழைத்தனமாக நீ ஏன் உன் முடிவை தேடிக்கிட்டு பிசாசுகிட்ட போகிறதுக்கு உன்னை வந்து படைக்கல ஆண்டவர். மரத்தில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். மரத்தில் தொங்க வைக்கப்படுபவன் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3:13. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர். அது என்ன? இந்த மாதிரி சாபத்துக்குள்ளாகணுமா ஆண்டவர்கிட்டருந்து? சாபத்தை ஏற்றுக்கிறீங்களே,
பாருங்கள், உங்கள் உடலின் மேலே உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உங்கள் உடலின் மேலே உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் வாங்கின நீங்கள் ஆக்சுவலி அதை வாங்கி இருந்தால் இந்தமாரி எண்ணமெல்லாம் வராது. பல பேர் பார்த்தீங்கன்னா பூசையில் திருப்பள்ளியில் போய் உட்காந்து ஏதோ ஒரு ரொட்டியை தராங்க, நானும் நீட்டி வாங்கிக்கிறேன்ட்டு வாங்கிட்டு போகிறதுனால தான் பிசாசு அந்த திருவுடலை அந்த ஆண்டவர்கிட்டேருந்து அந்த திருவுடலை வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அதாவது அந்த அப்பத்தை வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அவனுக்குள்ளார பிசாசு பூந்து அவன் என்ன பண்ணுறான், காட்டி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டான். பவுல் என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல, உங்களில் பல பேர் நோயாளிகளாகவும் வியாதி உள்ளவர்களாகவும் இருக்க காரணம் என்னென்னா, நீங்கள் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் திருவிருந்தில் பங்கு கொள்கிறீங்க, அதனால தான் என்ன பண்ணுறீங்க, நோயாளிகளாக இருக்கீங்க, பல பேர் செத்து போயிட்டாங்கன்றார். அப்போ அந்த அளவுக்கு தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நன்மையை வாங்குறது, திருப்பலியில் பங்கெடுக்கிறது. உனக்கு என்னென்னா 1 மணி நேரம் நம்மளும் ஜிகு ஜிகுன்னு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு நின்னோமா, அப்படி டையை கட்டிட்டு நின்னோமா, அப்படி இது பண்ணோமா, நம்மளுடைய ஆடம்பரத்தெல்லாம் அங்கே காட்டினோமா, 1 மணி நேரம் அப்படியே நின்னோமா, அப்புறம் போய் நாக்கை நீட்டினோமா, வாங்கினோமா, கடைசி வரைக்கும் உட்கார மாட்டானோ, எழுந்திரிச்சு வந்தாமா, அவ்வளோதான். காரில் ஏறி சர்றன்னு போனோமா, வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிசாசு பூந்தானா, மேட்ரை முடித்தானா, வேலை முடிஞ்சிருச்சு. இதுதான் காரணம், இதுதான் காரணம். இப்படியெல்லாம் இருக்கலாமா? 1 கொரிந்தியர் 3:17, 1 கொரிந்தியர் 6:19 பார்த்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லப்படுது, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூயாவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். உங்கள் உடம்பு பரிசுத்த ஆவி தங்கும் கோயிலாக இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற, அதை காம விகார கேவலமான இடமா மாற்றி வச்சுக்கிற. கோழைத்தனத்தின் இடமா மாற்றி வச்சு. இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, உனக்கிட்ட பரிசுத்தாவி தங்குற அந்த இடமா இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே எல்லா விதமான அசுத்தங்களுக்கும் நீ இடம் கொடுக்கறதுனால, இச்சைகளுக்கும், பல சினிமா படங்களை பார்த்துட்டு அதே மாரியே எல்லாரையும் பார்க்குறது, அவன் எந்த கோணத்தில் காட்டுறானோ அதே கோணத்துலேயே நீ என்ன பண்ணுறது, எல்லாரையும் பார்க்கறது. இதனால் என்ன நடக்குது, இச்சை தான் உனக்குள்ளார. இங்கே பார்த்தீங்கன்னா கேவலங்கள் பூந்துக்குது. ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் அவரோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ நீ என்ன பண்ணுற, எத்தனை பேரோட நீ இச்சையாக பார்த்துருக்குற. அப்போ இதுக்குள்ளார என்ன பிசாசு இருக்குது, ஒத்த பிசாசு இங்கே தான் இருக்குது. பாருங்கள், இந்த அதே 1 கொரிந்தியர் 3:17 சொல்லப்படுது. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 3:17, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தால் செய்ய மாட்டீங்க, தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். இதான் விஷயம். இன்னைக்கு என்ன பண்ணுறது, இயேசுவின் ஆலயத்தை, அதாவது இந்த உடம்பை அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? இயேசுவின் ஆலயத்தை அழிக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றையும் அழிச்சிடுறாரு. உடலை கொள்வோருக்கு அஞ்ச வேண்டாம், உடலையும் ஆத்மாவையும் ஒருங்கி நெருப்பில் தள்ளி அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவர் தான் என்ன பண்ணுவார், உடம்பு ஆத்மா எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு அவிச்சு எடுப்பார். என்ன பண்ணுவார், அழிச்சிடுவார். 2ஆம் சாவு. அந்த இடத்துக்கு நம்ம போகணுமா? இயேசுவின் உடலாக நீங்கள் இருக்கணுமா இல்லையா? பிசாசின் உடலாக நீங்கள் மாற்றிக்கிறீங்க. தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நன்மையை வாங்குறதும் திருவுடலை திரு ரத்தத்தையும் வாங்கிறதுனால பிசாசின் உடலாக நீ மாறிக்கிற. இது பிசாசின் உறைவிடமாக்கிடுற. இது பரிசுத்தாவின் திரு கோயிலாக இருக்கிறத விட்டுட்டு பிசாசின் உடலாக மாற்றி வச்சுட்டா அப்படின்னா என்ன ஆகும், அழிச்சிடுவோம்.
எந்த ஒரு இந்த உலகத்தில் எந்த சென்டிமெண்ட்டுக்கோ எந்த ஒரு இதுவோ ஒரு அஃபெக்ஷனோ எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் இல்லை சாதாரணமாக மனுஷனாகவே இருந்தாலுமே கூட எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் இந்த பொருள் மேலே எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன், எனக்கு இந்த பொருள் மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது என் உயிர், உன் உயிர் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறாரு, அதை நீ பார்த்துக்க வேண்டியது இருக்குது. உன் உயிரை இன்னொன்றுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ட்விஸ்ட்டாக அதை தூக்கிடுவான் உன்ட்டேருந்து. உன் உயிரை ஏன் வெளியில் வைக்கிற, அடகு வைக்கிற? உன் உயிரை வாங்கிட்டே வச்சுக்கோ. கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் ஆத்மாவும் ஆவியாகவும் நீங்கள் மாறணும். அப்போ தான் கிறிஸ்துவை போல் நீங்கள் மாறினா மட்டும்தான் கிறிஸ்துவை பிசாசு வெற்றி கொள்ள முடியாது, உங்களையும் பிசாசு வெற்றி கொள்ள முடியாது. பிசாசை அழகை எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி விடுவான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பேதுரு வழியாக ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல அழகை எதிர்த்து நிற்க கற்றுக்கணும், ஓடி ஒழியக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த சம்பவங்களை கண்டு ஓடி ஒழியாதீங்க. என்றைக்கும் வாழ்க்கையில் ஓடி ஒழிகிற மனுஷனாக இருக்கக்கூடாது. நாயையும் பேயையும் கண்டா ஓடக்கூடாது. நாயை கண்டு ஓடினா கடிச்சிடும், பேயை கண்டு ஓடினா கொண்டுடும். முதல்ல எதிர்த்து நிற்கணும். கல்லை எடுத்தனா நாய் ஓடிடும். ஜெபமாலையை பைபிளை எடுத்தீங்கன்னா பிசாசு ஓடிடும். வீட்டில் ஜெபமாலை ஜெபிக்கிறதே கிடையாது. ஜெபமாலை ஒரு மூலையில் கிடக்கும், பைபிளும் ஒரு பக்கம் தூசி தட்டி கிடக்கணும், தூசி படிஞ்சு அது ஒரு பக்கம் கிடக்கும். இது இந்த பழைய ஜாமானோட அது ஒரு ஜாமானாக கிடக்கும். கோயிலுக்கு போகிறதே கிடையாது. நீ கோயிலுக்கு போனனா தான் அந்த பிரசன்னம், அந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், அந்த வெளிச்சம் உன் மேலே படும். நம்ம ஒரு கண்ணாடி போல், அது என்ன பண்ணும், அதை கண்ணாடி போலன்னு சொல்ல முடியாது, அது ஒரு நிமிஷம் தான் பிரதிபலிக்கும். நம்ம ஒரு பேட்ரி மாரி. நீ கோயிலுக்கு போகும்போது அந்த பிரசன்னத்தினால நீ நிறைஞ்சிக்கிட்டீங்கன்னா அந்த பேட்ரி என்ன பண்ணும், சார்ஜ் ஆகி இருக்கும். நீ சார்ஜ் இல்லாத சுவிட்ச் ஆஃப் பண்ண செல்லு மாரி கிடக்கக்கூடாது. பைபிளை எடுத்து அன்றாடம் படிக்கும்போது அப்போ அது சார்ஜ் குட்டி குட்டியாக ஏறிக்கும். ஜெபமாலை ஜெபிக்கும் போது அது நல்லா ஏறிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கும். நீ திருப்பலியில் போய் பங்கெடுக்கும் போது முழுசாக 100% சார்ஜ் ஆகும். நீங்கள் டெய்லி பைபிள் படிக்கும் போதும் ஜெபமாலை சொல்லும் போதும் அந்த 100% சார்ஜை குறையாமல் பார்த்துக்க முடியும். டெய்லி உன்னால் முடிஞ்ச மட்டுக்கும் நீ என்ன பண்ணணும், திருப்பலியில் கலந்துக்கணும். வாரத்தில் கட்டாயம் திருப்பலியில் கலந்துக்கணும். சோறு திங்க 3 வேளை மறக்கிறது இல்லை இல்லையா? அதே போல் திருப்பலி பார்க்குறதுக்கும் வேணான்னு சொல்லக்கூடாது. சோறு திங்காமல் உட்காந்துக்கோயா. நீ என்ன பண்ணுற, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகல அப்படின்னா அந்த நாள் முழுக்க சாப்பிடாம இருந்துரு. அந்த நாள் முழுக்க சாப்பிடாம கிட. அப்படி அடுத்த நாளும் நீ போகல அப்படின்னா அடுத்த நாளும் சாப்பிடாம இரு. எத்தனை நாள் நீ சாப்பிடாம இருக்கேன்னு நம்ம பார்த்துடலாம். அப்போ அதுக்கு மட்டும் பசிக்குது இல்லை, அது உடலின் பசி, இது ஆன்ம பசி. உன்னுடைய ஆன்மா உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீ கோயிலுக்கு போகணும். உன்னுடைய உடல் உயிரோடு இருக்கணும்னு நீ தினம் சாப்பிடணும். அதனால் உங்கள் உடலின் மேலே எந்த அளவும் அளவும் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஒரு வாடகை வீடு மாரி இது. அவங்களே சொல்லுவார் தெரியுமா, இந்த வாடகை வீட்டை நான் கலைஞ்சிட்டு போக வேண்டிய நேரம் வரணும். இது ஒரு வாடகை வீடு. வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நீ அந்த வீட்டை இடிக்க முடியுமா? உன் வீடு வாடகை வீடாக இருக்கும்போது நீ அதை இடிச்சு போட்ட, எனக்கு இந்த வீடு பிடிக்கலன்னு சொல்லி இடிச்சிடுவியா? சொல்லு. எனக்கு இந்த வீடு இந்த இதெல்லாம் பிடிக்கல அப்படி சொல்லி இடிச்சிட்டேன்னா வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் உன்னைய கொண்டுருவான். இந்த வாடகை வீடு இது ஆண்டவர்கிட்டேருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு. நீ பார்த்துக்கணும், அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் அது மேலே கையை வைக்கவோ அது மேலே இது பண்ணவோ உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை பார்த்துக்கணும். தினம் குளிக்கணும், பல் விளக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். உடனே லிப்டிக் எடுத்தும் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பூசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இதை குறித்து இன்னொரு நாள் பார்ப்போம். அதை குறித்து இப்போ அந்த டாபிக்குள்ளார போனோம்னா அது ஒரு மணி நேரம் போயிடும். அதுமாரியெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா குளிச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தோமா, நல்லா சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டோமா, ஆண்டவர்கிட்ட போனோமா, பிரசன்னத்தை உணர்ந்தோமா, பிரைட்டானோமா, வந்தோமா. இப்படி இருந்தால் நீங்களும் பிசாசை ஜெயிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்,
ஆண்டவருக்குள்ளார வாழலாம். மறுபடி பிறந்தவர்களாக இருங்கள். இன்னொரு டாக்கில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்தாவிக்குள்ளாக பரிசுத்தாவியை பெறுவது எப்படி, பரிசுத்தாவியை ஜெபிப்பது எப்படி, பரிசுத்தாவிக்குள்ளாக நடப்பது எப்படி 3 டாக் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்குள்ளார நிறையா விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய சேனல் நிறையா பேர் பாருங்கள். பார்க்குற நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறோம்னா, எல்லோரும் இந்த நற்செய்தியை கேட்கணும். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லலை, புரியுதா? அதெல்லாம் நீங்கள் அது எனக்கு தேவையில்லை. இது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, யூடியூப் அந்த எல்லோரும் பயன்படுத்தலாங்கிற அந்த ஒரு மெத்தடில் தான் என் வீடியோவை போட்டிருக்கேன். ஏன் நான் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. யார் எந்த சேனலில் வேணாலும் நம்மளுடைய இது பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடில் தான் போட்டிருக்கிறேன். அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லாருக்கும் என் வழியாய் நற்செய்தி போகணும். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் சென்றடையணும். அதுதான் என்னுடைய நோக்கமே ஒழிய இந்த சேனல் வந்து இதுவாகணும் அப்படியே நம்ம வந்து பெரியதாகணும் அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. எல்லாருக்கும் நற்செய்தி போய் சேரணும். எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார வரணும். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ளார ஏதாவது இந்த திருச்சபைக்கு செஞ்சுட்டு போகணுங்க. அதுதான் என்னுடைய நோக்கம். நீங்கள் எல்லாரும் இந்த பிசாசுக்கிட்டேருந்து வெளியில் வரணும். உங்களுடைய உடலை தேவனின் ஆலயமாய் மாற்றுங்கள். சரி, நம்ம எல்லாரும் இப்போ ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த ஜெபத்தை வந்து நீங்கள் உன்னிப்பாக நல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்குங்க. உங்களுடைய எண்ணத்தில் என்ன பண்ணுங்கள், சிந்தனையில் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் தொங்குற இயேசு கிறிஸ்துவை கொண்டு வாங்க. என்ன பண்ணுங்கள், முழு விடுதலை அடையணும்னு விரும்புகிறவங்க கட்டாயம் இந்த ஜெபத்தின் வழியாக நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். வாங்க, உருக்கமாக பரிசுத்தாவிக்குள்ளாக ஜெபிப்போம். தலை குனிஞ்சு ஆண்டவர்கிட்ட வந்து கைகளை தூக்கி மண்டி போட்டு ஜெபிங்க. ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உங்களிடம் உள்ள எல்லா பிசாசுகளும் அகன்று போவதாக. தந்தை மகன் தூயாவின் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அகன்று போ சாத்தானே. தற்கொலை எண்ணங்களை, அந்த காம விகார பேய்களை, அந்த பொல்லாத அந்த சமாதானத்தை கெடுக்கும் பேய்களை அகன்று போங்கள் சாத்தான்களை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு முழு சமாதானத்தையும், முழு மகிழ்ச்சியையும், முழு ஆரோக்கியத்தையும், முழு வலிமையும் தந்தருள்வராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு கேட்கிறேன் படைகளை ஆண்டவரே. ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உக்குரியதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.